Hello viewers, Suresh here from CarControl Training Academy, training in our car and own car in Chennai doorstep. ஹைவேல எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சார் ஓன் பண்ணிக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச். ஸோ சிட்டிக்குள்ளே ஒரு ரோடை பிக் பண்ணி அதில் அவுட்டர் ரிங் இன்னும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோடை வந்து பிடிச்சிருக்கோம் ட்ரைனிங் பர்பஸ்க்கு. ஸோ ஹைவேல முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. லூப் கான்செப்ட்டு, ஸ்பீடு, லேன் ஃபார்மேஷன். லேன் வந்து பிடிச்சோம் அப்படின்னா என்ன மாதிரி லேன் யூஸ் பண்ணணும். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் பக்கத்தில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னாலே இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் இப்போ லெஃப்ட் சைடில் வர ஆளுக்கு வந்து உங்களுக்கு வந்து வழி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம இனிஷியல் டேஸில் ஒரு 80, 90 அந்த ஸ்பீட் லிமிட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சில பேர்லாம் 100, 110 ரொம்ப விரட்டுவாங்க. ஸோ விரட்டும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பக்கம் லேனில் ஸ்லோ மூவிங் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இமீடியட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வழி ஏற்படுத்தணும், இல்லைனா ஃபாஸ்ட்டாக போயிடும். லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இண்டிகேட்டர் வந்து ப்ராப்பராக நீங்கள் போடுறது போல் லைட்டாக டச் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா மாடர்ன் கார்ஸ்லேயும் லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் அதை லைட்டாக டச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு லேன் சேஞ்ச் ஆகிறதுக்கு இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது லேன் டிசிப்ளின் பொறுத்த அளவில் நமக்கு ஸ்லோ மூவிங் பைக் லேன் சொல்லலாம், மீடியம் ஃபாஸ்ட் மூவிங், இது வந்து ஓவர்டேக்கிங் லேன் ஆர் ஃபாஸ்ட் லேன். பட் 100% ஆஃப் த டைம் யாரும் ஃபாலோ பண்ணாதனால நாங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுறதில்ல. லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் டன் சூப்பராக பண்ணிங்க சார். லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ணார். ஒரு ஜஸ்ட் 3 பீப்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இதுக்காக தான் மெயினாக வச்சிருக்காங்க. ஒரு கவனம் செதறக்கூடாது, இண்டிகேட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடாது, அதில் கூட கவனம் செதறக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. இப்போ இது ஃபாஸ்ட் மூவிங் லேன், ஓவர்டேக்கிங் லேன்னு சொல்லியிருக்கோம். அதில் 2 லாரி போகுது. இப்போ வந்து கவர்மெண்ட் படி அது கேஸ் எழுதணும்ல, பட் ஆனால் அவ்வளோவா ஒன்றும் ஆக்ஷன் கிடையாது. ஸோ ரொம்ப சேட் பார்ட் என்னென்னா, நம்ம ஹைவேல கொடுக்கப்பட்ட அந்த லேன் கான்டாக்ட் கோடு அதெல்லாம் வந்து நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை அவ்வளோவா. பட் நம்ம வந்து சேஃப்டியாக வந்து லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் புல் ஓவர் பண்ணுறீங்க ஹைவேல, ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கடைக்கோ இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், இல்லை காஃபி ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இட் ஷுட் ஹேப்பன் இன் 100 to 200 மீட்டர்ஸ் ரேஞ்சு. பொறுமையாக 80லேருந்து 60, 40 குறைச்சி ஒரு லேனாக ப்ரொசீட் பண்ணி தான் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக விடணும். சிட்டிக்குள்ளே ஓட்டி நிறைய ப்ராக்டிஸ் ஆனவங்க ஹைவேல ஃபஸ்ட் டைம் ஹிட் பண்ணும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக வேணுங்க. அந்த மில்லிமீட்டர் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மில்லிமீட்டர்னா சார் அதுவும் ஸ்லோ மூவிங், இதுவும் ஸ்லோ மூவிங் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொசீட் டு சேஞ்ச் டு சென்டர் லேன். யார் ஃபஸ்ட்டு போவாங்கன்ற கேள்வி கேட்டுக்குவோம். இவர் தான் போவார் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரைட் போவாங்க, இந்த லேனில் போங்க. லெஃப்ட் லேன் போகிறது வேண்டாம், இதிலே போங்க. ஆக்சுவலாக ஏன்னா நிறைய ஒருத்தர் இப்போ அவ்வளோ ஹார்ன் அடித்தார் பார்த்தீங்களா. இப்போ பின்னாடியும் ஒரு கார் வருவாங்க, அவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் மினிட்ல நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணிகிட்டே இருங்க சார். அங்கே பைக் இருக்குது, போக முடியாது. ரைட்டில் இன்னொரு வண்டி இருக்கா? இல்லை உங்களுக்கு தெரியாது. இப்போ பிளைண்ட் ஸ்பாட்லையா, அதுக்கு தான் கேள்வி கேட்டேன் நான். ஆக்சுவலி இப்போ இந்த கார் போயிட்டோம். இப்போ ரைட்டில் ஆப்போசிட்டில் இவர் போகிறார் இல்லையா, ஸ்லோவாக போங்க அப்படியே இன்ச்சா மாதிரி ஆக்சிடென்ட் ஹெவியாக கொடுங்க. இப்போ இதுதான் ஆங்கிள் சேஞ்சு. ஆங்கிள் பிடிச்சிட்டு டப்புன்னு ஆக்சிடென்ட் போடுதுன்னா சல்லுன்னு இப்படி போயிடும். ஒரு சென்டிமீட்டர் ஃபோர்ஸே வேலை செய்யும். ஆக்சுவலாக அதுதான் சல்லுன்னு கொடுத்துருங்க சார். அப்போ வெல் இன் அட்வான்ஸ்க்கு 4-5 வண்டிலாம் இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் எப்படி நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன் அப்படின்ற பிளானிங்லேயே போங்க. ஓகேங்களா? நீங்கள் பிளைண்டாக சொன்னால் இந்த காரை ஃபாலோ பண்ணிக்கலாம். அவர் கார் என்ன பண்ணுறாரு, டெயில் கேட் கான்செப்ட் இது. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறாரு. சடனாக ஆயிடுச்சு, பிரேக் அழிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஹைவேஸில். அவரை மாதிரி மட்டும் தயவு செஞ்சு ஓட்டிக்காதீங்க, சரிங்களா? நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த பிரேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு மைலேஜ் வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதிரி க்ளோஸ் கால்ஸ் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஆக்சிடென்ட் முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சிடென்ட் பண்ணலாம் சார். ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் பண்ணிடுங்க. எப்படி ஓவர்டேக் பண்ணணும்னு காமிக்கிறேன். அவர் ரைட் வந்துட்டாரா, அவரும் ரைட் வராரா, இப்போ அவர் பின்னாடி தான் போகணும் நமக்கு ஆகிடுச்சா. இப்போ ரைட்டில் மிரர் செக் பண்ணி ரைட் லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் வேணாம், ஆக்சிடென்ட் கால் எடுங்களா சார், எடுத்துருங்க. பிரேக் லைட்டாக டச் பண்ணி ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் வந்து மனிதாபிமானம் இல்லாமல் இந்த பக்கம் வண்டி இருக்குது, ஆனாலும் வழி விடல பாருங்கள். ஸ்லோவாக ரைட்டில் மிரர் செக் பண்ணி ரைட்டில் பாருங்கள். ஆக்சிடென்ட் ஹெவியாக பண்ணுங்கள் சார். ஹெவியாக பண்ணிட்டு விட்டுருங்க. அவர் போயிட்டு லாஸ்ட் மினிட்ல போய் பிரேக் தானே அடிச்சிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம். அது தேவையே கிடையாது. ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் பண்ணுங்க சார். இப்போ போய் மறுபடியும் பிரேக் அடிக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பீட் லிமிட்டை மட்டும் 60 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ கேப் கிடைக்குதுல்ல சார், இப்போ ஹெவி ஆக்சிடென்ட் பண்ணுங்க. நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸில் கிடையாதுல்ல, அவ்வளோதான் சார், முடிஞ்சு. இதுதான் வந்து மைலேஜ் கொடுக்குற இது. ப்ளஸ் நீங்கள் நிறைய டைம் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிப்ரிஷியேட் தான் ஆகும் காரில். ஆக்சுவலாக ஸ்லோவாக லேன் சேஞ்சிங் இண்டிகேஷன் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. டன் ஆக்சிடென்ட் பண்ணிடுங்க சார். ஹெவியாக ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு பீப் ஹார்ன் அடிச்சு அவ்வளோ வெளியே தள்ளுங்க. 80 போயிட்டுருக்கா, நைஸ். இப்போ பாருங்க அவர் எங்கே போயிட்டுருக்காரு, இப்போ ரொம்ப கிட்ட தான் போயிட்டுருக்காரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கார் லாஸ்ட் மினிட்ல போய் சந்துக்குள்ளே பூந்துன்னு சொல்லிட்டு நிறைய பிரேக்ஸ் அடிச்சு அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் கார் லேர்ன் பண்ண வரீங்க அப்படின்னா ரொம்ப வேகத்தில் கிடையாது. ஆக்சுவலி நல்லா ஒரு பிளானிங்கில் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சரிங்களா, சூப்பர் சார். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு லாரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் சென்டர்லேருந்து தான் வரணும். வெல் இன் அட்வான்ஸ் லேன் ஃபார்மேஷன் பிளானிங் இருக்கணும். ஆக்சுவலாக வெல் இன் அட்வான்ஸ் உங்களுக்கு வந்து லேன் சேஞ்சிங் பிளான் வந்து இருந்துன்னே இருக்கணும். ஆக்சுவலாக ஸோ ரைட்டில் மிரர் செக் பண்ணி அவர் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தான வழி கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா?
மேக்ஸிமம் பிரேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கால் எடுத்துகிட்டு இன்ஜின் பிரேக்கிங் வேலை செய்யலையா சார், அதை வந்து நீங்கள் அட்வான்ஸாகவே யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்லி உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், ஆக்சுவலாக மைலேஜ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இப்போ ஆக்சிலேட் பண்ணிடுங்க, இப்போ ஆக்சிலேட் கால் எடுத்தீங்க இல்லையா ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணும்போது, அவ்வளோதான் சார், அவர் கொடுத்துட்டீங்க, வழி கிடச்சிருச்சு, போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆக்சிலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக. சரிங்களா, சூப்பர் சார். அவ்வளோதான் விவாஸ். இதில் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 போகிறீங்க அப்படின்னா 16 to 20 மீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு அழகாக அந்த ஒரு டீவியேஷன் வந்து முன்னாடியே கால்குலேஷன் வந்து கேப் வந்து சூப்பராக கால்குலேட் பண்ணிவிட்டு பக்காவாக ஓட்டணும். ஓகே, ஸோ ஹோல் ஹைவேஸ் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் த ரோட்ஸ் தான். மொத்த ஹைவேஸ் வந்து வெறும் 2% ஆஃப் த ரோட்ஸ் தான். பட் ஆனால் 60% ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் இந்தியாவில் நடக்கிறது வந்து இந்த 2% ஆஃப் த ஹைவேஸில் தான் நடக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹைவே டிப்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு இன்னும் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி நல்லா புரிஞ்சுட்டு இல்லைனா ப்ரொஃபஷனலாக ட்ரெயினர்ஸ் யாராவது வச்சு நீங்கள் ட்ரெயின் எடுத்துகிட்டு மறுபடியும் ஹைவேஸில் நீங்கள் போனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் ட்ரைனிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன்ஜினியரிங்.